ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 93. ஜெகநாத் ராவுடைய நோயை குணப்படுத்துதல். மும்பை வாசியான ஜெகநாத் ராவ் என்பவருக்கு கால்களில் புண்கள் ஏற்பட்டு மிகவும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். அவர் பல வகையான மருத்துவ முறைகளை கையாண்டும் அவை எந்தவித பலனும் அளிக்கவில்லை. அதனால் மருத்துவர்கள் முட்டிக்கு கீழே உள்ள கால்களின் பகுதியை நீக்கிவிடலாம் என்று முடிவு செய்தனர். இதை ஜெகநாத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடல் நலிந்து மிகவும் வலுவிழந்து காணப்பட்டார். அவருடைய நண்பர் ஒருவர் அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தால் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் என்று தக்க சமயத்தில் அறிவுரை வழங்கினார். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவராய் தன் மனைவி, நண்பர் மற்றும் ஒரு சமையல்காரனுடன் கிளம்பி அக்கல்கோட்டில் உள்ள கன்பத்ராவ் உடைய வீட்டில் தங்கினார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அப்போது சோலப்பாவின் வீட்டில் தங்கியிருந்தார். ஜெகநாத் ராவ் பழங்கள் மற்றும் தேங்காய் ஆகியவற்றுடன் சென்று ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தார். ஸ்ரீ சுவாமிகளின் அதி அற்புதமான உருவத்தை கண்டவுடன் அவர் தன் நோயை கண்டிப்பாக குணப்படுத்தி விடுவார் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது. அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம், மகராஜ், என்னுடைய காலில் உள்ள நோயை சரியாக்குங்கள், இல்லையேல் என் உயிரை எடுத்துவிடுங்கள் என்று மன்றாடி பிரார்த்தனை செய்து கொண்டார். அவர் இவ்வாறு கூறியவுடன் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடின. அவருடைய உடல் முழுவதும் கொட்டிய வியர்வையால் அவர் அணிந்திருந்த ஆடை முழுவதும் நனைந்தது. அவர் கால்களில் காயத்திற்கு போட்டிருந்த கட்டும் அவிழ்ந்து விழுந்தது. அந்த புண்கள் கூட ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்ய விருப்பப்பட்டு அவை தானாகவே தன்னை விடுவித்து கொண்டனவோ என்னவோ. அந்த புண்களை பார்த்தவுடன் சுற்றியிருந்தவர்கள் அனைவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. புண்கள் முழுவதுமாக திறந்து கொண்டவுடன் ஸ்ரீ சுவாமி மகராஜ், மாதர் சொத் வலி இருக்கிறதா என்று கேட்டார். உடனே ஒரு வேலையாளை புண்களுக்கு போடப்பட்டிருந்த கட்டுக்களை எடுத்து அப்புறப்படுத்துமாறு கூறினார். அவற்றை பார்த்து, இந்த பெகன்சோத்தை, கெட்ட வார்த்தை, தூக்கி எறி என்று கூறினார். அந்த புண்களுக்கு புது கட்டு போடப்பட்டது. அவர் மெதுவாக நடந்து பின்புறம் நோக்கி சென்றார். அவருடைய மனைவி ஸ்ரீ சுவாமிகளுடைய பாதத்தில் தன் தலையை வைத்து கொண்டு தன் மாங்கல்யத்தை காப்பாற்றுமாறு கதறினாள். அப்போது ஸ்ரீ சுவாமிகள் தலையை அசைத்து கொண்டே ஒரு சில வார்த்தைகளை கூறினார். அதை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் ஜெகநாத் ராவ் நடந்தவைகள் அனைத்தையும் ஜோசி புவாவிடம் தெரிவித்தார். நோய் கண்டிப்பாக குணமடைந்துவிடும் என்று நம்பிக்கையுடன் கூறினார். ஜெகநாத் தினமும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு முறை சுவாமிகளை தரிசனம் செய்ய சென்றபோது, இந்த மருந்துகளில் இருந்து எப்போது நான் விடுதலை பெறப் போகிறேனோ யாருக்கும் தெரியாது என்று வெறுப்புடன் கூறினார். அதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமி, புது மருந்துகள் தயாராகி கொண்டிருக்கின்றன என்று கூறினார். ஜெகநாத் ராவ் சுவாமிகளின் பாத தீர்த்தத்தை மட்டுமே மருந்தாக எடுத்துக்கொண்டார். புண்களை ஈக்கள் மொய்க்காமல் இருக்க ஒரு களிம்பை தடவி கட்டுப்போட்டு கொள்வார். அவர் தன் வேலையாளின் துணையுடன் கழிப்பறைக்கு சென்று வரும் வழியில் ஸ்ரீ சுவாமி மொகலாய்க்கு சென்றுள்ளதாக கேள்விப்பட்டார். உடனே தன் வேலையாளின் தோள் மீது தாங்கியவாறு 15 மைல்களுக்கு அப்பால் உள்ள நரகுண்டா என்கின்ற இடத்திற்கு சென்றார். அப்போது ஸ்ரீ சுவாமி ஒரு தர்காவில் அமர்ந்திருந்தார். ஜெகநாத் ராவ் ஸ்ரீ சுவாமிகளின் பாதங்களை வணங்கிவிட்டு, நான் இப்போது என்ன செய்வது? இந்த வழியில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினார். அதற்கு ஸ்ரீ சுவாமி, முதலாளி இன்னும் வரவில்லை என்று பதிலளித்தார். இதை கேட்ட ஜெகநாத்
கடவுளே, எனக்கு என்னையே யார் என்று தெரியாது, பிறகு முதலாளி யார் என்பது எனக்கெப்படி தெரியும் என்று கூறிவிட்டு தன் பையில் இருந்து வெள்ளி பாதுகையை எடுத்து ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் அணிவித்துவிட்டு அதை மீண்டும் தன் பையில் போட்டுக்கொண்டார். இந்த பாதுகைகளின் தீர்த்தத்தை தவிர எனக்கு வேறு எந்தவித மருந்தும் தேவையில்லை. இந்த பாதுகைகள் என்னை காப்பாற்றட்டும் அல்லது சாவை அளிக்கட்டும் என்றார். ஸ்ரீ சுவாமிகள் தன் கருணை மிகுந்த கரங்களை அவருடைய தலையில் வைத்து ஆசீர்வதித்தார். பின்னர் ஜெகநாத் ராவ் அக்கல்கோட் வந்தடைந்தார். ஸ்ரீ சுவாமி அக்கல்கோட் வந்தடைந்து விட்டதாக ஒரு கனவு கண்டார். விழித்து கொண்டவுடன் அது உண்மைதான் என்று தெரிந்து கொண்டார். அவருடைய நோய் மெதுமெதுவாக குறையத் தொடங்கியது. அவர் சில நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்து ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்த பிறகு மும்பை செல்ல சுவாமிகளிடம் அனுமதி கேட்டார். அதற்கு சுவாமிகள் அனுமதி அளித்தார். பின்னர் சில நாட்களுக்கு பிறகு அவருடைய கால்கள் குணமடைந்து அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தரானார். ஒரு நாள் அவர் தன் கால்களை மருத்துவரான தன் சகோதரர் தாஜிடம் காண்பித்தார். அதைக் கண்டு அவர் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணிய ஒரு பக்தரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஒவ்வொரு லீலையையும் வெறும் வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியுமா என்ன? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ परब्रह्म श्री स्वामी समर्थ महाराज की जय।